அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 25% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 959 ரூபாய் 70% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 43% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 66% உள்ளது. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாயாக உள்ளது. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 956 ரூபாயாக உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 40% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளவும் தினந்தோறும் ரேட்டை பெற்றுக்கொள்ளவும் 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 25% உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 35% உள்ளது. இது வந்து ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 280 ரூபாய் 10% வழங்குறாங்க. இலங்கைக்கு 950 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சில் பழைய பற்றுச்சீட்டோட பணம் அனுப்ப போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. சில நேரங்கள் அந்த பணத்தை திரும்ப பெறத்துக்கும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா அப்படின்னும் அதே மாதிரி அவங்க சொன்ன ரேட்டும் சரியாக இருக்கான்னு. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அப்படி நீங்கள் ஏஆர்ஒயில் அனுப்பும்போது உங்களுக்கு ஒரு 350 ஃபீல்ஸ் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட கட்டணம் கம்மியாக இருக்கும். அதே போல் தான் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், யூஜே இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இந்த ஒரு தினார் கட்டணம் எனும்போது மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட உங்களுக்கு 250 ஃபீல்ஸ் கம்மியான கட்டணம் தான் அறவிடுறாங்க. அந்த 250 ஃபீல்ஸும் உங்களுக்கு லாபம் தான். அதே போல் மிக முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த நாட்களில் அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், அமான் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் கொஞ்சம் பெஸ்ட்டான ரேட்டாக வழங்குறாங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி நல்ல எக்ஸ்சேஞ்சுகளையும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 881 ஃபேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 528 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 753 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 175 ஃபேஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாகவே மறுபடியும் அதிகரித்து வருது. இலங்கைக்கு கார்கோ போடக்கூடியவங்க, ஏர் கார்கோ அல்லது சி கார்கோ, அதே மாதிரி விமான நிலையத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு மிக முக்கிய தகவல் இருக்குது. அதே போல் இதோ குவைத்துடைய அமைச்சரவை தீர்மானம், தயாராக இருங்க, இதுக்கு மேலே தாமதிக்க வேண்டாம். கல்ஃப் ஸ்ட்ரீட் ரோடு ஃபுல்லாகவே இனி வரும் நாட்களில் பாதுகாப்பு அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில். அதே போல் 4வது ரிங் ரோட்டில் இருந்து 40வது ரிங் ரோடு செல்லும்
வீதி தற்போது பராமரிக்கப்பட்டு வருகின்றது. வெகு விரைவிலே ஆரம்பம். அதே போல் அதிரடியான சோதனை முனிசிபாலிட்டி. அதே போல் மிக முக்கியமான தகவல், ரோட்டோரமாக எந்த பொருளும் வச்சிடாதீங்க. காசா மறுபடியும் ரிகவர் ஆகிய ஒரு மகிழ்ச்சியான காணொளி. அதே போல் இதோ 30ஆம் நம்பர் ரோடு கம்ப்ளீட்லி கிளியர். தாராளமாக நீங்கள் உபயோகிக்கலாம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். நட்டெல்லா சாக்லேட் நிறைய பேருக்கு பரிச்சயமான, நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு சாக்லேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாக்லேட்டின் கண்டுபிடிப்பாளர், நட்டெல்லா சாக்லேட்டை கண்டுபிடித்த இத்தாலிய வேதியியலாளர் பிரான்செஸ்கோ ரிவோல்லா தனது 97வது வயதில் காலமானார் என்று தெரிய வந்துள்ளது. ரிவோல்லா 1952 இத்தாலிய நிறுவனமான ஃபெரோவில் தனது 25 வயதில் வேதியியல் முதுகலை பட்டம் பெற்ற பிறகு தனது வாழ்க்கையை தொடங்கினார். 1964ஆம் ஆண்டில் ஹேசல்நட் மற்றும் கொக்கோ கிரீம் ஆகியவற்றின் முதல் தொகுப்பை உருவாக்க செய்முறையை சுத்திகரிப்பதற்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனதாக தெரிவித்திருக்கின்றார்கள். 10 வருட காலமாக கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த நட்டெல்லா அப்படின்ற அந்த சாக்லேட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. நாட்டின் தேசிய கொண்டாட்டங்களை பாதுகாக்க உள்துறை அமைச்சகம் தயாராகி வருகிறது. தேசிய விடுமுறை நாட்களில் முக்கிய இடங்களில் 23 நிலையான புள்ளிகளை விநியோகித்தல், பாதுகாப்பு பலப்படுத்துதலை இன்னும் அதிகரித்தல், வளைகுடா தெரு அறிவியல் மையம் மற்றும் பெரிய கூட்டங்களை காணும் இடங்களை மையமாக கொண்டு அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு ரோந்து பரவலாக மேற்கொள்ளப்படும் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் சோதனைகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். தயாராக இருங்க. விதிமீறல்கள் எதுவும் வீதிகளில் பண்ணுறதை முடிந்த வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அடுத்ததாக சிவில் சர்வீஸ் பியூரோ 4353 புதிய நியமனம். அரசு நிறுவனங்களில் பணிபுரிய மத்திய வேலைவாய்ப்பு அமைப்பில் பதிவு செய்யப்பட்ட ஆண் மற்றும் பெண் குடிமக்களுக்கு வேட்புமனுக்கான முதல் தொகுதி வேட்பாளர்களில் கடிதம் டிசம்பரில் பதிவு செய்யப்பட்டவர்களுக்கும் அரசாங்க நிறுவனங்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் போட்டியிட மறுத்தவர்களும் இதில் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இனி வரும் நாட்களில் இன்னும் வாகனங்கள் ரோட்டில் அதிகரிக்க போகுது. 4353 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏர் கார்கோ, சி கார்கோ போடக்கூடிய இலங்கையர்கள் மற்றும் விமான நிலையத்துக்கு போகக்கூடியவங்க மிக முக்கிய தகவல். கொழும்பு துறைமுகம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஸ்கேனிங் சேவைகளை மேம்படுத்த ரூபாய் 1000 மில்லியன் ஒதுக்கீடு. 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் இதற்கான ஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட எந்த ஒரு பொருட்களையுமே இலங்கைக்குள்ள கொண்டு போகவே முடியாது. ஸ்கேனிங் சிஸ்டத்தை கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகரிக்க போகிறாங்க. 1000 மில்லியன் ரூபாய் இதற்காக ஒதுக்கிடப்பட்டுள்ளது. அதே போல் உண்மையிலே நல்ல ஒரு விடயம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, கனடாவிலேருந்து வந்த ஒரு பெண், அதுவும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்திருந்தால் கூட இன்றைக்கி அந்த போதைப் பொருள் எல்லாமே எங்களுடைய இலங்கைக்குள்ளே ஒட்டுமொத்தமாக பரவி இருக்கும். இது எப்படியோ நல்லபடியாக ஸ்கேன் பண்ணினாங்கன்னா சரிதான். அதே மாதிரி பொருட்கள் இந்த நாட்டிலேருந்து கார்கோ போடுறவங்க, நாட்டுக்கு கொண்டு போகிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். தடை செய்யப்பட்ட எந்த பொருட்களையுமே போட்டுறாதீங்க கார்கோவில். கொலை செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சரின் சகோதரர் அகமட் அல் ஜலால் அவர்களுடைய கொலை குற்றவாளிக்கு நீதிமன்றம் மரண தண்டனையை உறுதி செய்துள்ளது. கன்ஃபியூஸ் ஆஃப் மர்டர் அப்படின்ற மாதிரி கேஸ் போயிட்டு இருந்துச்சு. பிசியாட்ரிக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவர் சுயநினைவோடு தான் கொண்டிருக்கார் அப்படின்னு. மரண தண்டனை உறுதியாகி உள்ளது. குவைத் அமைச்சரவை அதிரடியாக தீர்மானம். குவைத் குடியுரிமையை திரும்ப பெறுவதற்கும் பெற்றவர்களை நாடு கடத்துவதற்குமான அதிரடியான வேலை திட்டங்களை தற்போது ஒரு புதிய குழு நியமிக்கப்பட்டு அதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் இந்த குழுவுக்கு உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபயத் யூசுப் சாவுத் அல் சபா அவர்கள் தலைமை தாங்கி வருகின்றார். எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுடைய மொபைல் ஐடியில் சரியாக உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிள் 2க்கு நடுவில் பெல் பட்டனுக்கும் இந்த குவைத்துடைய சின்னத்துக்கும் நடுவில் இப்படி ஒரு அம்புக்குறி 2 வளைவு அம்புக்குறி போட்டிருக்கும், சுற்று வளைவு. இப்படி அந்த ரவுண்டை நீங்கள் டச் பண்ணினீங்கன்னா ஒரு வேளை அப்கிரேட் ஆகியிருக்கும், ஏதாவது அப்டேட் நியூஸ் வந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது சும்மா நார்மலாக பார்க்கும்போது தெரியாது.
நீங்கள் அதே தான் புதுப்பித்திருந்தாலும் சரி தான். அக்காமாக்கு நீங்கள் ரினுவல் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு சிஸ்டமில் சில டைமில் நார்மலாக காட்டாது. அதை நீங்கள் ஒரு ரீஃபர்ஸ் பண்ணினீங்கன்னா தான் காட்டும். அதே மாதிரி தான் உங்களுடைய கஃபீலுடைய பத்தாக்கா கேன்சல் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றதையும், உங்களுடைய பத்தாக்கா கேன்சல் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றதையும் அதை தொடர்ந்து ரீஃபர்ஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய அக்காமா கேன்சல் ஆகி இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு அப்டேட் காட்டும். கேன்சல்டு அப்படின்றதும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணப்படும் நோட்டிஃபிகேஷனில். இது ஆல்ரெடியே சொல்லிட்டாங்க குவைத்துடைய சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம். ஏன்னா கஃபீலுடைய அக்காமா கேன்சல் ஆகினா அதுக்கப்புறம் உங்களுக்கும் மாசலாமா தான். அதுக்கு முன்னாடியே உங்களுடைய கஃபீல் நல்ல மனுஷர்களாக இருந்தால் இந்த மாதிரி ஆக போகுது தம்பி, நீ போறியா இல்லை ரிலீஸ் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த வெளியில் அக்காமா அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய சோழி முடிஞ்சது. உங்கள்கிட்ட இன்னும் ஒரு 1000 தினாரை வாங்கி பணத்தை வாங்கிட்டு அக்காமா அடிச்சு தரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் சாப்பிட போக போகிறேன், நான் உடனே உனக்கு அக்காமா இன்னும் 2 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா அடிச்சு தரேன் அப்படின்னு காசு வாங்கிட்டு ஏமாற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக குவைத்துடைய முனிசிபாலிட்டி அனைத்து பகுதிகளிலையும் அதிரடியான சோதனைகள், குறிப்பாக வீதி ஓரங்களில் வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள், அதே மாதிரி படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்தையுமே அகற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. கவனம், வெளியில் பொருட்களை சேமித்து வைக்கிறது. அதே போல் ஃபேஹில் எக்ஸ்பிரஸ்வே இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட நான் வீடியோ போட்டு காட்டிருப்பேன். பயான் மிஷ்ரஃபுக்கு பக்கத்தில் ரொம்ப அதிகமான டிராஃபிக் இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட்டாங்க. நேற்றைய தினம் 18ஆம் தேதியிலேருந்து ஃபுல்லாகவே ரோடு ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லா ட்ராக்கும் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அதே போல் 4வது ரிங் ரோட் 3300 ஸ்கொயர் மீட்டர் அளவிலான வீதி திருத்தம் நடைபெற்று வருகின்றது. நீங்கள் 4வது ரிங் ரோட்லேருந்து 40வது ரிங் ரோட்டுக்கு எக்ஸிட் ஆகக்கூடிய அந்த டபுள் எக்ஸிட் இப்போது அதிரடியாக வேலைகள் மும்முரமாக செயல்படுத்தப்பட்டு வருது. விரைவிலேயே அந்த ரோடும் பயன்பாட்டுக்கு வந்துவிடும். இப்போதைக்கு அந்த ரோடு மூடி இருக்குது அப்படின்றத மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. بناء على تعليمات وزير الأشغال العامة دكتورة نورة محمد المشعان، اليوم احنا متواجدين في موقع طريق الدائر الرابع تقاطع 18 للوقوف على آخر مستجدات الأعمال هي العقود الجديدة للصيانة الجذرية لأعمال صيانة الطرق. والأعمال عبارة عن فرش أسفل تايب 2 بإضافة مادة البوليمر بمساحة 3300 متر مربع. نرجو منكم متابعة الإدارة العامة للمرور لمعرفة الإغلاقات القادمة في مناطق وطرق دولة الكويت، وذلك لمشاريع جميع العقود للصيانة الجذرية للطرق تجنبا للاختناقات المرورية. نتمنى من رواد الطريق أن يطولون بالهم علينا ويتعاونون معنا عشان ننجز الأعمال على أكمل وجه وفي وقتها المحدد. பல நாடுகளில் தொடர்ந்துமே பாலஸ்தீனுக்காக போராட்டங்கள் நடக்கப்பட்டது. ஜெர்மனி மற்றும் இத்தாலி, பிரான்ஸ் பல நாடுகள் ஒன்று கூடி இருந்தாங்க. அதனுடைய பிரதிபலிப்பை நீங்கள் இந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம். ஆனால் இஸ்ரேல் இஸ் இவில் அப்படின்றதுக்கு உண்மையிலேயே ஒரு சிறந்த உதாரணத்துக்கு இந்த எடுத்துக்காட்டு, இந்த வீடியோ காட்சி ஒரு அத்தாட்சி அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், ஒரு செஞ்சலிப்போடு அழகான முறையில் இருந்த ஒரு நகரம், ஒரு நாட்டை எப்படி சீரழித்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். தரை மட்டமாக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கட்டிடங்களும் புதுசாக ஒவ்வொருத்தரும் பல பேரும் பார்த்திங்கன்னா பல லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணி புதுசாக கட்டின கட்டிடங்களையும் சேர்த்து தான் அழிச்சிருக்கிறாங்க. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் பலருடைய பிரார்த்தனைகள் துவாக்களுக்கு பிறகு
இன்றைய நிலை காசாவில் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியுள்ளது. சரியான ஒரு அரசியல் தலைமை, சரியான ஒரு முற்போக்கு திட்டம் இருந்துச்சுன்னா இந்த நாட்டை மறுபடியும் குறைந்த காலத்துக்குள்ளே, குறுகிய காலத்துக்குள்ளே ரிகவர் பண்ணிட முடியும். அதே மாதிரி உலகளாவிய ரீதியில் உலகமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ணின ஒரு நாடு அப்படின்னா முதலாக அது பலஸ்தீன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உலக நாடுகளில் பல நாடுகள் தொடர்ந்துமே பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்க. உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து இன மக்களும் இன மத மொழி வேறுபாடின்றி பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் குரல் கொடுத்திருந்தாங்க. அவங்க அனைவருக்குமே எங்களுடைய சேனல் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி எங்களுடைய பார்வையாளர்களும் தொடர்ந்துமே பலருமே பாலஸ்தீனுக்கு ஆதரவாக பிரார்த்தனைகள் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்குமே ரொம்ப நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். எதிர்வரும் காலங்களில் எந்த ஒரு யுத்த சூழலும் இல்லாமல் நிம்மதியான சூழல் அந்த மக்களுக்கு இனி வரும் காலங்கள்லையாவது கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக. அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் தான் ரொம்ப அதிகமான சோதனைகள் இருக்குது குவைத்தில். ஏன்னா அதிகமான சோதனைகளுக்கு முக்கியமான காரணமே குவைத்துடைய தேசிய தின கொண்டாட்டங்கள் தான். அதால் கடலோர பகுதிகளுக்கு போகக்கூடியவங்க இரவு நேரங்களில் ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.